LIC நிறுவனத்தை இந்திய LIC நிறுவனத்தை 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மீண்டும் பொறுப்பேற்ற மோடி அரசு விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை முன்னிட்டு தான் LIC சம்மேளனம் தமிழ்நாடு முழுவதும் LIC விற்கக்கூடாது, ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரச்சார இயக்கம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பிரச்சார இயக்கத்தின் தமிழ்நாடு சம்மேளனம் மாநில செயலாளர் அருமைத்தோழர் ராமன் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் வேலாயுதம் அவர்களே, இந்த LIC ஊழியர்களுக்காக நீண்ட நெடிய கொஞ்சம் கொஞ்சமாக விற்கின்ற சூழல் ஏற்படுகிறது. இது தனியார் மயம் விற்கப்பட்டால் இப்போது இருக்கிற LIC பாலிசிதருக்கு இருக்கின்ற சலுகைகள் அனைத்தும் கட்டுப்படுத்திடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். இதை வலியுறுத்தி தான் LIC சம்மேளனம் LICயை தனியார் மயம் ஆக்கக்கூடாது, LICயை தங்களுடைய பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என வலியுறுத்தி திண்டிவனத்திலே மாபெரும் மாநில மாநாடு என்பது நடக்க இருக்கின்றது. அருமை பெரியவர்களே, தாழ்வர்களே, பல லட்சம் பல கோடி 40 கோடி பாலிஸ்தர்கள் நம்ம இந்தியாவிலேயே பயன்பெற்றிருக்கிறார்கள். நிதி என்பது பல்வேறு நிறுவனங்களுக்கு LIC நிதியிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். பல கோடி இந்த பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்கின்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்கலாம். நாங்கள் ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறோம், வலுவான LIC, வலிமையான இந்தியா. இதில் வலுவான LIC என்று சொல்கிற போது அது LIC மட்டும் இல்லை. இந்த தேசத்திலே ஒரு பிரதம மந்திரி இருந்தார், இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த தேசத்தினுடைய திருக்கோவில்கள் என்று சொன்னார். இந்தியா விடுதலை பெற்றது. இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்தியாவை முன்னேற்றுவதற்கு, இந்தியாவினுடைய கட்டமைப்பு தேவைகளை உருவாக்குவதற்கு, இந்தியாவுடைய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு எந்த ஒரு தனியார் கம்பெனிகளும் வரல. இன்றைக்கு அதானி, அம்பானி போன்றவர்கள் எப்படி இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல அன்றைக்கு சூறையாடி கொண்டிருந்த டாட்டாவும் பிர்லாவும் இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு நன்மை செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. ஒரு சிறு நிதியை கூட அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்கு முன்வரவில்லை. பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். பொது மகாபாரத கதையில் கேட்டிருக்கிறோம் அல்லவா, கௌரவர்களுடைய சபையிலே திரௌபதியினுடைய ஆடை களையப்படுகிற போது கிருஷ்ண பரமாத்மா ஆடைகளை கொடுத்து திரௌபதியின் மானத்தை காப்பாற்றிய கதையை கேட்டிருக்கிறோம் அல்லவா. அதுபோல இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்போதெல்லாம் சரிகிறதோ, இந்தியாவினுடைய பங்குச்சந்தை எப்போதெல்லாம் வீழ்கிறதோ, இந்தியாவினுடைய அரசாங்கத்திற்கு என்றைக்கெல்லாம் நிதி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் காக்கும் கடவுளாக அபயமளிக்கிற கிருஷ்ண பரமாத்மாவாக நிதியை அள்ளி அள்ளி கொடுக்கிற நிறுவனம் LIC நிறுவனம். இந்த நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு மட்டுமா? இதன் மூலம் பலன்களை அனுபவிக்கிற இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியாளர்கள் 10 ஆண்டுகள் கடந்து போயிற்று, இன்னும் 5 ஆண்டுகள் இவர்கள் தான் இருந்தாக வேண்டும். நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்? 10 ஆண்டுகளில் மக்களுக்காக நீங்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை.
மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எதையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. பக்கோடா விற்பது கூட வேலை வாய்ப்பு தானே என்று சொன்ன அலட்சியமாக பேசிய பிரதமரை இந்தியா கண்டிருக்கிறது. பக்கோடா விற்பதில் தவறில்லை, பக்கோடா விற்பது வேலை வாய்ப்பு தான். ஆனால் பட்டப்படிப்பு படித்துவிட்டு பொறியியல் படிப்பு படித்துவிட்டு அவர்களை பக்கோடா விற்க சொன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கான தொழிற்சாலைகள் திறக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு கிடையாதா? பிறகு எதற்கு அரசாங்கம் இருக்கிற எல்லாவற்றையும், இந்த தேசத்தினுடைய நிலம் முதற்கொண்டு அத்தனையும் அதானிக்கும் அம்பானிக்கும் விற்பதுதான் அரசாங்கத்தினுடைய வேலையா? நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், 10 ஆண்டுகள் நீங்கள் மக்களுக்காக எதையும் செய்யல. இந்த 5 ஆண்டுகளிலும் நல்லது எதுவும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் கெட்டதாவது பண்ணாம அமைதியா இருந்துருங்க. நீங்க நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டீங்க, வேண்டாம். விஜயகாந்த் சொல்வார்ல ரொம்ப நாள, தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அது மாதிரி எல்லா மொழியிலும் இந்திய பிரதமருக்கு பிடிக்காத இடம் என்பது நாடாளுமன்றம். அங்க மட்டும் அவர் போகவே மாட்டாரு. நீங்க அங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எங்க அரசு என்பது நல அரசாக இருக்க வேண்டும், வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எதையும் நீங்கள் செய்யல. எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு தாங்களாகவே கஷ்டப்பட்டு சேமித்து எதிர்கால பாதுகாப்புக்காக காப்பீடு எடுக்கிற போது அதுல 18% வட்டி ஜிஎஸ்டி வரி போடுறீங்களா? அது நியாயமா? எதிர்காலம் நிலையற்றது என்பதற்காக செய்கிற சேமிப்பிலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பது நியாயமா என்று உங்க மந்திரி, உங்களுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கேட்கிறாரு. நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் சொல்வதை கேட்க மாட்டீர்கள், தொழிற்சங்கங்கள் சொல்வதை கேட்க மாட்டீர்கள், குறைந்தபட்சம் உங்கள் அமைச்சர் சொல்வதையாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். இன்சூரன்ஸ் பிரீமியத்திற்கு ஜிஎஸ்டி வரி போடாத, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடு, விலைவாசியை குறைப்பதற்கான நடவடிக்கை எடு. இது எல்ஐசி ஊழியருடைய கோரிக்கை மட்டுமா? இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றினால் எல்ஐசி ஊழியர்கள் மட்டும்தான் பலனடைவார்களா? இது தேசத்தினுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. இந்த மக்களுடைய கோரிக்கைக்காக போராடுகிற எங்களோடு இந்த தேசத்து மக்களும் கரம் கோர்க்க வேண்டும், கருத்தால் இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி, எதிர்காலம் நிச்சயம் நம்முடையதாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.